இப்போது நம்முடைய ஆதிவள்ளியப்பன் அவர்கள் இந்த ஒரு நாள் அரங்கினுடைய நிறைவுரையை நம்மிடையே நிகழ்த்த வருகிறார். எல்லோருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சுற்றி ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திருப்பி கிளம்புறப்ப நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி இருக்கும். நம்ம நிறையா கேட்குறோம், நிறையா வாசிக்கிறோம், எவ்வளோ தூரம் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. 1000 விஷயம் நமக்குள்ளே போனாலும் 1-2 விஷயந்தான் திருப்பி நம்ம வழியாக வெளியில் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் நம்மளையே வந்து மதிப்பீடு செஞ்சுக்கணும் எந்த வேலைகள் செஞ்சாலும். ஸோ அதுக்காக வந்து இப்போ நான் வந்திருக்கேன். இப்போது எல்லா விஷயங்கள்லையுமே அறிவியல் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இப்போ குழந்தை எழுத்தாளர் சங்கம் சம்மந்தமாக காலையிலேருந்து திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க புரிஞ்ச சாதனைகள் எல்லாமே இந்த ஒரு துறையிலையும் முதல் அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க வந்து அடிப்படை விஷயங்களெல்லாம் செஞ்சுருவாங்க. அது வந்து வரலாற்றில் வந்து பெரிய விஷயமாக நிலை பெற்றுரும். அவங்க அடிப்படை விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்குது பெரிய சேலஞ்சு, சவால் வந்து அவங்க எல்லாத்தையுமே பண்ணிவிடுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற யார் வருவாங்களோ அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடிப்படை விஷயங்கள் பண்ணி பேர் வாங்க முடியாது. நம்ம சங்கமும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்தி ஒரு பேர் வாங்கிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற கால சூழல் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அவங்க பார்க்காத பல சவால்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். அப்போ நமக்கு என்னன்னா வேலை வந்து பல மடங்கு கூடுது. நமக்கு நிறையா வந்து கவனச்சிதறல் பொதுவாகவே ஒரு சமூகமாகவும் தனிநபராகவும் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போது வந்து என்னன்னா நம்மளுடைய பொறுப்பு எல்லா உலகம் முழுக்க எல்லா சமூகங்கள்லேயுமே 100% பேரும் மாற்று சிந்தனை கொண்டெல்லாம் இருக்கிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நான் திருப்பி வலியுறுத்துகிறேன். ஒரு 5% 10% தான் அந்த சமூகத்தில் வித்தியாசமாக அந்த சமூகத்தை முன்னகரத்துக்காக சிந்திக்கிறவங்கிறவங்க ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து பின்னாடி போவாங்க. காந்தி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா காந்தி பின்னாடி எல்லோரும் போகிறதுக்கு காந்தியாக மாறணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லோரும். அதனால் நம்ம வந்து காந்திக்கு வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளே வந்து காந்தி வரலைனாலும் நம்ம வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ என்னென்னா நம்ம வந்து நிறையா வந்து போன தலைமுறை சிறார் எழுத்தாளர்கள் வந்து நான் தான் சொல்கிறேனே, அந்த குழந்தைங்களை வந்து நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக சமூகத்துக்கு நல்ல மனிதர்களாக தயாரித்தா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அன்றைக்கி சமூகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சார்ந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை. ஒரு சிலர் எழுதியிருப்பாங்க. அடிப்படையில் வந்து இன்னொன்று அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் ஓரளவுக்கு ரொம்ப இது இல்லாதவங்களா அழுக்கு இல்லாதவங்களாகவும் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கான வேலைகள் வந்து அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாறி வந்துட்டோம். அதாவது வந்து வெறும் வந்து குழந்தைகளை ஒழுக்கப்படுத்துவது, நல்ல மனிதர்களாக சமூகத்துக்கு தயாரித்து கொடுக்கறது மட்டும் சிறார் இலக்கியம் கிடையாது. பெரியவங்க என்ன பிரச்சனை நான் பெரியவங்கள்ட்ட பேசுகிறோமோ அதே பிரச்சனைகளை குழந்தைகள்கிட்டையும் அவங்களோட அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது. அது ஓவர் டோஸாகவும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படையில் வாசிக்க வர்றவன் வந்து கருத்து தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. அவனுக்கு வந்து முதல்ல அவன் அதை ரசித்து அனுபவிக்கணும். கடைசியாக கருத்து சொல்லலாம். அவன் உள்ளே வந்தோடனேயே நம்ம சமூகம் ரொம்ப மோசமானது, நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் ஓடிடுவாங்க. ஏற்கனவே யாரும் வர்றதில்லை. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே சீரியஸாகவே சொன்னோம்னா அந்த வாசிப்போட சுகமே அவனுக்கு கிடைக்கலன்னா கருத்தை வந்து அவன் எடுத்துக்க மாட்டான். ஸோ நம்ம அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். நிறையா விஷயங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா எப்பயுமே திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து எவரெஸ்ட்டுக்கு உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயமே கிடையாது. அதனால் திருப்திங்கிறது வந்து சமூகம் சார்ந்து இயங்குறவங்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, செயல்பாட்டாளர்களுக்கு சாகிற வரைக்கும் வரக்கூடாது. திருப்தி வந்துடுச்சுனாவே முடிஞ்சிச்சு கதை. என்னென்னா மலையாளத்தில் வந்து திரும்ப நல்ல விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து நிறைய பெருமைப்பட்டுக்கிறோம். பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுலேயே திருப்தி பட்டுறோமோ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. மலையாளத்துலலாம் வந்து
விமலா மேனனோட ஒரு கதை. சமீபத்தில் தான் வந்து அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் பற்றின ஒரு எளிமையான ஒரு கதை. அவங்க வந்து 2 மாற்றுத்திறன் உள்ள ஒரு குழந்தைகளை பற்றி மட்டும் அந்த கதையில் சொல்கிறாங்க. அதில் பெரிய கருத்து அது இது எதுவுமே அவங்க போகவே இல்லை. வெறும் ஒரு சாதாரண சம்பவங்களை வந்து இப்படி ஒரு உட்காந்து நம்ம கிராமத்தில் நடக்கிறத பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஒரு சின்ன நகரத்தில் நடக்கிறத. 2 மாற்றுத்திறன் குழந்தைகள் அந்த ஊரில் இருக்காங்க. அதை வந்து ஒரு கதையாக எழுதியிருக்கிறாங்க. அது வந்து குழந்தைங்க வாசிக்கும் பொழுது அதில் எந்த வகையிலையுமே கருத்து சொல்கிறாங்கன்னே தோணாது. அந்த அளவுக்கு சாதாரணமாக எளிமையாக எழுதியிருக்காங்க. எளிமையாக எழுதுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் பஷீர், வைக்கம் முகமது பஷீர் ஆகட்டும், இல்லை பல சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிட்டோம்னா அதை வாசிக்கும் பொழுது அது ரொம்ப சாதாரணமான ஒரு, நம்ம சாதாரணமாக எப்பயும் பார்க்குற மாதிரி தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் கருத்தே வெளிப்படையாக இல்லாமல் அதில் உள்ளார்ந்து ஒரு இது இருக்கும். படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அது நமக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க விமலா மேனன் ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டாம் மாமாவின் குடிசை வந்து மலையாளம் வழியாக தமிழுக்கு வந்துச்சு. அது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நாவல். 800 பக்கம் ஒரிஜினல். மலையாளத்தில் வந்து PK வாரியார்னு நினைக்கிறேன். அந்த சாரத்தை வந்து ஒரு பரபரப்பான, அது வந்து அடிமை முறை சம்மந்தமான ஒரு நாவல். அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பரபரப்பான சாகச கதை மாதிரி அந்த கதையை வந்து அவர் சுருக்கி கொடுத்துருப்பார். வெறும் 60 பக்கம். அப்போது நம்ம மேஜிக்குன்னு சொல்கிறோம்ல, எழுத்தில் வந்து அது இருக்குது. அது ஒவ்வொரு படைப்புலையும் நம்ம வந்து அந்த மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சிக்கணும்ல. மலையாளத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் வந்து தமிழில் இப்படிலாம் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியலையே அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு இது இருக்குது. நம்மள்கிட்டேருந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி தோன்றின மொழி தான் அது. அவங்க வந்து 10,000 வருஷம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து 5000 வருஷம் வரலாறு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தீவிரமாக வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி சிறாருக்கு எழுத வர்றவங்க எல்லாருமே சுற்றுச்சூழல் வரலாறு எல்லோரும் இருடா, எங்களை வந்து படைப்பா இல்லைன்னு சொல்கிற, இரு வரேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி எழுதுகிறாங்க. என்ன அதில் பிரச்சனை இருக்குன்னா, எந்த விஷயம் சம்மந்தமாகவும் யார் வேணாலும் எழுதலாம். நம்ம முதல்ல அதில் ஆழமாக கற்றுக்கணும்ல. காலையில் வந்து டாக்டர் ராமானுஜம் பேசினார் இல்லையா, மனசுக்குள் ஒரு ஜிம் வந்து அவர் விகடனில் எழுதினார். அந்த தொடரை வந்து ரொம்ப எளிமையான ஒரு தொடர். 33 வாரமாக நம்ம தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். புத்தகமாக வந்திருக்கு, அதை படித்து பாருங்கள். அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ், தன்முனைப்புள்ள பயிற்சின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அந்த தன்முனைப்புள்ள பயிற்சி வந்து எழுத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனதெல்லாம் எடுத்து படித்தா எனக்கே கேவலமாக இருக்குது. நான் இந்த ஹிந்து தமிழுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 50% எழுத்தாளர்கள் ஹிந்து தமிழில் எழுதியிருப்பாங்க. ஒன்று நாங்கள் எழுத வச்சுருப்போம், இல்லை அவங்களே எழுதியிருப்பாங்க. இல்லை எங்கள் அலுவலகத்திலே வந்து வெவ்வேறு துறை சார்ந்து எழுதக்கூடிய ஒரு 15-20 பேர் இருக்காங்க. இவங்களோட எழுத்தெல்லாம் தொடர்ந்து படிக்கிறப்போ, அதாவது அதான் என்னென்னா, சும்மா வாசிக்கிறது கிடையாது. நம்ம வாசிப்பு அப்படின்னா உடனே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை வந்து நம்மளே பல விதங்களில் வாசிக்க முடியும். வயசு மாற மாற ஒரே புத்தகத்தை வேறு வேறு மாதிரி புரிதல் நமக்கு கொடுக்கும். அப்போது எல்லா மனிதரும் ஒரு புத்தகத்தை ஒரே மாதிரி வாசிக்க முடியாது. முதல் விஷயம், எந்த அளவுக்கு நம்ம அந்த புத்தகத்திட்டேருந்து பெற்றுக்கிறோம். படைப்பை வந்து ஒரு படைப்பாளி கொடுத்துட்டாரு, நம்ம எப்படி அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட எழுத்தெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறப்போ, அதை கவனமாக இது பண்ணுறப்ப, உள்வாங்க முயற்சி பண்ணுறப்ப என்னோட எழுத்தும் வந்து மெருகேறுது. அப்போ குழந்தைங்களுக்கு, உலகத்திலேயே கடினமான விஷயம்னு சொல்லப்படுற குழந்தைங்களுக்கான எழுத்தை நம்ம எழுதும் பொழுது, நம்ம கிரவுண்ட் ஒர்க்கு, நம்மளோட தன்முனைப்புள்ள பயிற்சி, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும். உடனே அறிவியல் கதை, உடனே சுற்றுச்சூழல் கதை. அந்த கதையில் வந்து நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க அந்த தப்பை வந்து நம்பிக்கிட்டு இருக்கும். குயில் வந்து பாடுது அப்படின்னு சொல்லி அதை பெண் பாலாக எழுதிட்டோம் அப்படின்னா எந்த பெண் குயிலுக்கும் பாடவே தெரியாது. பெண் குயிலால் பாடவே முடியாது. இது ஒரு அறிவியல் உண்மை. இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ நீங்கள் விண்வெளிக்கு போகிறீங்க, விண்வெளியில் போய் நீங்கள் நடக்கவோ ஓடவோ ஒரு ஆளை வந்து காலை தடுக்கி விடவோ முடியவே முடியாது. ஆனால் நம்ம விண்வெளியை பற்றி கதை எழுதும் போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அங்கே இதெல்லாம் வச்சிடுறோம். விண்வெளியில் நம்ம மிதக்கத்தான் முடியும். இதுதான் வந்து உண்மை.
அங்கே நீங்கள் வந்து தூங்கணும்னா கூட ஒரு ஜிப்பு போட்டு நம்மளை நாமளே பூட்டிக்கிட்டு தான் தூங்கணும், இல்லைன்னா மிதந்து போயிடுவோம் வேற எங்கேயாவது. இதெல்லாம் அறிவியல் உண்மை. கதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் உண்மைகளை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா குழந்தை மனசில் நம்ம சொல்கிற கதை தான் பதியுமே ஒழிய அறிவியல் பதியாது. கதையில் வந்து அறிவியல் வரலாறு எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை, வரலாற்று உண்மைகளை, அறிவியல் உண்மைகளை கதை வந்து மாற்றக்கூடாது. ஸோ நம்ம எந்த துறை சார்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு குரல் கொடுக்கறது, சுற்றுச்சூழலை காப்பாற்றுறது எல்லாமே பண்ணணும், அவசியமாக பண்ணணும். நம்ம முதல்ல அதில் கவனமாக படிச்சுட்டு பண்ணணும். ஆமைகள் பற்றி ஒரு கதை வந்திருக்கு, வாசிப்பு இயக்கத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த உதாரணத்தை. அதை வரைஞ்சவர் வந்து நிலத்தில் இருக்கிற ஒரு ஆமையாக வரைஞ்சிருக்காரு, ஆனால் அது கடல்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆமை அந்த கதைப்படி. அப்புறம் அந்த கடல் ஆமை வந்து பிளாஸ்டிக் பாக்கெட்டு, தண்ணி பாக்கெட்டு இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு அது செத்து போயிடுது. தமிழ்நாட்டில் எங்கே பிளாஸ்டிக் பாக்கெட்டில் தண்ணி கிடைக்குது இன்றைக்கி? இது ஒரு இருந்துச்சு, இன்றைக்கி இல்லையே. அப்போது இது எல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு, காலையில் உதயசங்கர் தோழர் சொன்னும் பொழுது மோர் மிளகான்னு ஒரு விஷயமே இல்லை 3000 வருஷம் முன்னாடி, நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு ஒருத்தங்க கேட்குறாங்கல்ல, இந்த கேள்வி வந்து எல்லாரும் கேட்கணும். அது ஒரு உதாரணம். நம்ம கேட்கணும், முதல்ல எழுதுகிறவங்க முதல்ல நமக்கு நாமே அந்த கேள்வியை வந்து கேட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது. பழசெல்லாம் சிறந்தது. தமிழ் சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? தமிழ் சமூகத்தில் இல்லாததே கிடையாது. எங்களோட மரபெல்லாம் எப்படி? தமிழ் சமூகத்தில் சிறந்த விஷயங்கள் இருந்தது, நமக்கு நல்ல வரலாறு இருக்குது, அதை மட்டும்தான் சொல்லணும். உலகத்தில் இருக்கிற எல்லாமே இங்கேருந்து தான் போச்சு அப்படின்னா ஜாதி கூட தான் இங்கே இருக்குது, அது சிறந்த விஷயமா அது? அதனால் ஒரு சமூகத்தில் வந்து நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும், நல்லதை மட்டும் நம்ம தூக்கி பிடிக்கணும், கெட்டதை விமர்சனம் பண்ணணும். அந்த விஷயங்கள் நமக்கு அந்த கவனம் வேணும். அப்புறம் மொழி நடை. இப்போ என்னென்னா, நம்ம சங்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு விமர்சனம் இருக்குது. இலக்கியம் அப்படின்னாவே வந்து என்னென்னா அதுக்கு ஒரு தனி நடை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம எழுதக்கூடிய நடையை வாசிக்கக்கூடிய திறனோடு இருக்காங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அப்போது வாசிப்பு இயக்கம் மாதிரியான புத்தகங்கள், எளிமையான நடையில் ரொம்ப சுருக்கமான வாக்கியங்களாக இருக்கக்கூடிய புத்தகங்கள், அது மட்டும்தான் வரணுங்கிறது கிடையாது. ஆனால் அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு வாசகனை வந்து எப்படி நம்ம உள்ளே கொண்டு வருவோம்? அவன்கிட்ட எடுத்த உடனே திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்பி தொல்காப்பியத்தை படி, சிலப்பதிகாரத்தை படினா எவனுமே படிக்க மாட்டான். நம்மளுடைய உரைநடையுமே வந்து கடினமாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, நம்ம எடுத்த உடனே ஒரு கஷ்டமான நீண்ட வாக்கியங்கள் கொண்ட, நீண்ட எழுத்துக்கள் கொண்ட சொற்களை கொண்டு போய் அவனுக்கு புரியாத சொற்களை வச்சு கதை சொல்கிறப்ப அவன் என்னென்னா, ஐயோ இது மேக்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டம் போல இருக்குது, நமக்கு எதுக்கு இந்த தொல்லையெல்லாம் சொல்லி அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இப்போ தினத்தந்தியை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. தினத்தந்தியிலேயே வாழ்க்கை முழுக்க தேங்கிட்டால் அது தப்பு. ஆனால் ஒரு வாசகர் எப்படி வருவார்? முதல்ல தினத்தந்தி படித்து தான் வாசிப்புக்குள்ளேயே வருவார். அவர் அடுத்தடுத்து நகர்ந்து போயிட்டாருன்னா நல்ல விஷயம். நீ தினத்தந்தியே படிக்காத அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாசகனை இழக்கிறோம். அதே மாதிரி தான் வாசிப்பு இயக்கம் மாதிரியான புத்தகங்கள் நமக்கு தேவை. ஆனால் அது மட்டுமே அவசியம் இல்லை. அனைத்து அந்த எளிமையான நடையிலையும் புத்தகங்கள் தேவை, இலக்கியமாகவும் புத்தகம் தேவை. இந்த ஒரு புரிதல் நமக்கு தேவை. அப்புறம் காலையிலேயே பேசினோம், எல்லாருக்குமே வந்து எழுத்தாளனாகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, ஆனால் எழுத்தாளன் ஆகியே தீரணும். அரசியல்வாதி ஆகிறது கஷ்டம், ஆனால் எழுத்தாளன் ஆகிறது ஈஸி. எழுதி பிஓடியில் ஒரு புஸ்தகத்தை போட்டு வரலாற்றில் நம்ம பேரை வந்து எழுதிவிடணும். அப்போ என்னென்னா, எழுத்தாளன் ஆகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல வந்து அந்த எழுத்துக்கு முதல்ல நல்லா வாசிங்க. காலைல எல்லா உதாரணங்களையுமே சொல்லிட்டாங்க, புது உதாரணமே எனக்கு தேவையில்லை. ராமானுஜம் சொன்னும் போது என்ன சொன்னார்? ஒரு லைப்ரரி இருக்கும், அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் எப்படி வந்து இந்த விஷயங்கள் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அவர் இவ்வளோ எளிமையாக, நகைச்சுவையாக, அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சிருக்காரு. மேஜிக்லாம் பண்ணலை, மேஜிக்லாம் நடக்காது. ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. கமலாலயன் தோழருக்கு வந்து ஆர்வியோட கண்ணன் மாதிரி, இது மாதிரி இப்போ உதயசங்கர் தோழருக்கு அவருடைய நண்பர்கள் மாதிரி, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கதை இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுது. அந்த பயிற்சியெலாம் செஞ்சுட்டு
நம்ம தைரியமாக வந்து இந்த குழந்தைங்கள வந்து நம்ம டார்ச்சர்லாம் பண்ணுற மாட்டோன்னு நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா தைரியமாக குதிச்சிடலாம், உள்ளே குதிச்சிடலாம். இது எதுக்குன்னா நிறையா எழுதணும்னு சொல்லி நம்ம சங்கத்தில் எல்லா இடத்துலையுமே போராட்டங்கள் எல்லாம் எல்லோரும் பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். நிறையா படைப்புகள் வருது தமிழ். இதில் வந்து இந்த வருடம் வந்து தமிழ்நாட்டில் 200 சினிமா வந்துச்சு. எத்தனை படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி கேட்டால், அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அது வந்து 10 படம் தான் பார்க்க முடியும், மற்றதெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சிறார் இலக்கியம் ஆயிடக்கூடாது. அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இதில் இந்த இடத்துல நான் கவனமாக சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயம், இந்த சமூகத்தோட கேடுகள்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ, அது ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், முதலாளித்துவமாக இருக்கலாம், எல்லா கேடுகளும் எப்படியாவது தான் வசம் இந்த மக்கள் கூட்டத்தை ஆக்கிடணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் வேலை பார்க்குறான். நம்ம வந்து அதுக்கு எதிராக வேலை பார்க்குறதா சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவனை விட அதிகமாக வேலை பார்க்கணுமா வேணாமா? சரி, ஓகே, அவனை விட நம்ம எண்ணிக்கையில் குறைவாக இருக்கோம், ஆனால் அவனை விட அறிவு நமக்கு நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த அறிவை பயன்படுத்தணும். இந்த அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, என் புஸ்தகத்தை இவர் பாராட்டல, என் புஸ்தகத்தை அவர் திட்டாரு, இரு நீ ஒன்று எழுதுவேல இரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அதே மாதிரி செயல்பாடுகள்லையுமே அந்த தன்மை வந்து நம்ம இருக்குது. இது ஏற்கனவே இயக்கங்களில் இருந்தவங்களுக்கு, தொடர்ந்து வந்து மக்கள் கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அடிப்படையில் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா, யார் நமக்கு நண்பர்கள், யார் நமக்கு பகைவர்கள்ங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம அதுவே புரிஞ்சிக்காமல் இவர் வந்து நம்மளை பாராட்டலை, இல்லை இவர் நம்மளை திட்டாரு அப்படின்னு சொல்லியே ஒரு ஆளாக கழிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா யாருமே மிஞ்ச மாட்டாங்க. உண்மையிலேயே நம்ம குழந்தைங்களுக்காக தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா அவருடைய கருத்தும் நம்மளுடைய கருத்தும் ஒன்று தான். அப்படின்னா இதில் வந்து பிரச்சனை வந்து என்னென்னா நோக்கத்தில் பிரச்சனை இல்லை, வழிமுறையில் சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம், அதில் நம்ம வந்து பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கணுமே ஒழிய, இந்த மாதிரி நம்ம சைடு எடுத்து பேசணுன்னா அங்கே ஃபைனலாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. ஏன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே பல மடங்கு வீரியமாக அவன் வேலை பார்த்துட்ருக்குறான். ஸோ அதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்த வேண்டியது வந்து ஜனநாயகமான ஒரு கூட்டு செயல்பாடு. கூட்டு செயல்பாடு ரொம்ப அவசியம். அதில் ஒரு ஜனநாயகத்தன்மையும் வேணும். கூட்டு செயல்பாட்டில் வந்து நான் சொல்லுவேன், நீ கேட்டு செய்யணும், அது வந்து நடக்காது. வேலை வந்து அந்த இடத்துல அடி வாங்கிடும் வேலை. கூட்டு செயல்பாடில் இப்போ நம்ம வந்து நம்ம செயல்பாடுகள்லையுமே சரி, நம்ம நண்பர்கள் செயல்பாடுகள்லையுமே சில நேரங்களில் என்னென்னா, நம்ம திருப்பி நான் சொன்னதான் ஃபைனல் டெஸ்டினேஷன், நம்ம கடைசியாக எங்கே போய் இலக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம போய் சமூகத்தில் தான் வேலை பார்க்க போகிறோம். அங்கே வந்து எல்லா விதமான பழமைவாத மூட கருத்துக்கள் கொண்டவங்க தான் இருக்காங்க, வலதுசாரி இருப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா, நான் வந்து தூய்மையாக, அவன் ஆல்ரெடி கோடு கிழிச்சு தான் நம்மளெல்லாம் பிரித்து வச்சுருக்கான், திருப்பி நானும் கோடு கிழிச்சு தான் இந்த இயக்கங்கள்லாம் செயல்படுத்துவேன், இந்த வாசிப்பெல்லாம் செயல்படுத்துவேன், இந்த வேலையெல்லாம் குழந்தைங்களுக்கு செய்வேன்னு சொன்னால் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்புறம் நம்ம யாரை மாற்ற போகிறோம்? கடைசியாக நம்ம வந்து ஓகே, நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெளிவு இருக்குது, வெளியில் இருக்கிற ஆளை தானே நம்ம வந்து திருப்பி நம்ம கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க கூட சேர்ந்தே வேலை பார்க்காம, அவங்க சொல்கிற கருத்தை வந்து அவங்களையும் நம்மளோட ஆளாக மாற்றாமல் நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க அப்படியே தானே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இது மக்கள்கிட்ட செயல்படுறவங்களுக்கு, இயக்கங்களில் தொடர்ந்து செயல்பட்டவங்களுக்கு இந்த குழப்பங்கள் வராது. புதுசாக வர்றப்ப இந்த குழப்பங்கள் வரும். அங்கே வந்து நான் தான் முக்கியம், நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் முக்கியங்கிற சிக்கல்கள் வந்து எழும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வேலை பார்க்கணும். நிறையா விஷயங்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயந்தான், எல்லா மனுஷங்களுமே நல்லவங்க கிடையாது, நான் உட்பட. நமக்கு வந்து எப்படி வந்து ஒரே ஒரு ஆளுக்குள்ளேயே வந்து ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருக்குமோ, எது அதிகமாக இருக்கோ
அது வந்து வெளியில் செயல்படும், இன்னொன்று வந்து அடக்கமாக இருக்கும். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நல்ல தன்மைகள் கெட்ட தன்மைகள் ரெண்டுமே இருக்கும். எதை நம்ம வந்து வெளிப்படுத்த முனைப்பாக இருக்கமோ அது வந்து வெளிப்படும். அப்போ அது கெட்ட விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். நான் பொதுவாக தனிப்பட்ட முறையிலையும் ஒரு இயக்கத்துக்கும் எது வந்து நல்லது அப்படின்னு நினப்பேன்னா, எல்லா இயக்கங்களையும் எல்லாருமே 100% செயல் வீரர்களா அப்படியே வந்து கொடியை பிடிச்சி தூக்கிட்டு போய் நிறுத்துகிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட புரிதல் அளவில் வந்து செயல்படுவாங்க. அப்போது தனி நபராக நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை குழுவாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையோ வந்து அது அடுத்தவங்களை அந்த குழுவை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து வச்சுக்கணும். அது வந்து ஒரு நூலகம் தொடங்குறதா இருக்கலாம், ஒரு வாசிப்பு செயல்பாடாக இருக்கலாம், நம்ம கதை சொல்கிறதா இருக்கலாம், கதை எழுதுறதா இருக்கலாம், குழந்தைகள் சார்ந்த எந்த செயல்பாடாகவும் இருக்கலாம். ஒரு தனிநபரோட ஒரு நெகட்டிவான சைடு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்னொரு தனிநபரையோ ஒரு குழுவையோ பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம குழுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து ஒட்டுமொத்த நோக்கத்தை வந்து சிதைச்சிடக்கூடாது. இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோன்னா மெதுவான மாற்றங்கள் தான் வரும். அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் எதுவும் உலகத்தில் எந்த விஷயமுமே மாய தந்திரம் மந்திரம்லாம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது வந்து மற்றவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க, நம்பிக்கைவாதிகள் சொல்லுவாங்களா இருக்கும். பொருள் முதல்வாதிகளான நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அப்போது நல்ல வேலையை கவனமாக சின்ன அளவில் தொடர்ச்சியாக விட்டு கொடுக்காமல் செய்கிறது மூலமாக வரும் மாற்றங்கள். அது நம்ம தலைமுறையில் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆரம்பித்தாதான் அடுத்த தலைமுறையிலையாவது அந்த மாற்றம் வரும். ஸோ இந்த புரிதலோடு நம்ம வந்து வேலைகளை விடாமல் கேப்பே விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாரிசுகள் நிச்சயமாக வந்து வேறு ஒரு உலகத்தை காண்பாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் சுற்றுச்சூழல் பற்றி குழந்தைங்கள்ட்ட போய் பேசும்பொழுது பிளாஸ்டிக்கை வந்து இந்த இப்படி பயன்படுத்தாதீங்க போடாதீங்கன்னா பெரியவங்க எல்லாம் நல்லா தலையாட்டி கேட்டுட்டு திருப்பி போய் என்ன பண்ணுறாங்களோ அதே தப்பை தான் பண்ணுறாங்க. நம்ம கேட்கும்போது சூப்பராக பேசுனீங்க தோழர், உங்களை மாதிரி பேசவே முடியாது தோழர், சரி நீங்கள் என்ன பண்ணீங்க, அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துலேயும் சரி இல்லை கூட்டங்களில் போய் பேசினாலும் சரி நிறையா விஷயங்களை அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. முதல் விஷயம். அப்புறம் அவங்க உள்வாங்கிறாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக விடுறதில்ல. பிளாஸ்டிக்கை வந்து குப்பை தொட்டியில் தான் போடணுமா, குப்பை தொட்டியில் போடணும், பயன்படுத்தக்கூடாதா, பயன்படுத்தாமல் இருக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வேலை பண்ணுது. இதுதான் வந்து சின்ன வயசுலேயே அவங்கள வந்து கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க வந்து நிச்சயமாக நமக்கு முன்னோடிகளாக இருக்காங்க. அறிவாற்றல்லையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி. நம்மளும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேறு எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காமல் வேலை பார்த்தோம் அப்படின்னா சங்கம் வந்து சீக்கிரமாக அந்த முதல் மாநாடு பல வருடங்களாக வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. அதை வந்து சீக்கிரம் வந்து நம்ம நடத்திடலாம். அதுக்கு நம்ம எல்லாருடைய சிந்தனை ஒருமுகப்படணும், செயல்பாடும் வந்து ஒருமுகப்படணும். மிக நன்றி, வணக்கம். இறுதியாக இந்த மாநில சந்திப்பை நிறைவு செய்து மாநில தலைவர் ஏற்கனவே அவர் நிறைவுரை ஆற்றிட்டார். நிறைவு மறுபடியும் நிறைவு கிடையாது. மிக முக்கியமாக இந்த சந்திப்பிற்கு ரொம்ப நம்முடைய பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடம் புஷ்பலதா சர்வதேச பள்ளியினுடைய உதவி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஏற்கனவே நம்ம தோழர் நிறைவுரையில் சொன்ன மாதிரி தான் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாகத்தான் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் யாரையும் சாராமல் வெளியில் சுதந்திரமாக தனித்துவமாக நம்முடைய நிகழ்வுகளை நாம் நடத்த முடியும். இன்று வரை நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அப்படித்தான். திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நடத்தினோம், மதுரையில் இன்னொரு சார்புடைய ஒரு நிறுவனத்தில் தான் நடத்த முடிஞ்சது. இப்போதும் அப்படி தான் நடத்துகிறோம். அதற்காகவாவது வந்து நம்முடைய கிளைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் பலமுள்ளதாகவும் வீரியமுள்ளதாகவும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் பள்ளி வந்து 2 வேளை உணவு, டீ, இடம் இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த இந்த பள்ளிக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு பலத்த கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியை நடத்தலாமா என்று யோசிக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. திருநெல்வேலி கிளை அப்போது தயாராக இல்லை.
முக்கியமாக அதை சொல்லணும். அதுக்காக தான் நான் பேச வந்தது, அதுக்காக தான். ஏனென்றால் 2 வருடமாக திருநெல்வேலி கிளை தலைவராக இருந்த காப்பாட்சியர், ஆவண காப்பகத்தினுடைய காப்பாட்சியராக இருந்த சிவசத்தியவள்ளி என்பவர் அவங்க வந்து சென்னைக்கு மாற்றலாகி போயிட்டாங்க. செயலாளராக இருந்தவர் அவருடைய தனிப்பட்ட காரணங்களால், தொழில் மற்றும் காரணங்களால் அவரால் செயல்பட முடியலை. சங்கம் வந்து லிட்ரலாக இங்கே எதுவும் செயல்படலை. ஆனால் பொருளாளர் மட்டும், பெரியதர்ஷினி மட்டும் அவர் இருக்கக்கூடிய பகுதியில், அபிஷேகப்பட்டி என்று அவர் இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து அந்த குழந்தைகளோடு ஒரு நூலகம் அமைத்து குழந்தைகளோடு செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் அவர் அங்கே இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருந்து திருநெல்வேலியில் வந்து அவரால் செயல்படுவதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ அப்படி ஒரு நிலைமையில் தான் திருநெல்வேலி கிளை இருந்தது. நாருமநாதன் இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த செட்டப்பை கொஞ்சம் மாற்றணுமே, புதிய ஆட்களை கண்டுபிடிக்கணுமே என்று சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப தற்செயலாக நடந்த ஒன்றாக இருந்தது. நாருமநாதனுடைய மறைவுக்கு பிறகு பேசிக்கொண்டு இருக்கும்போது தான் திடீரென்று தேவர் பிரானை கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் நான் தேவர் பிரானை பார்த்திருந்தால் கூட என் மனசில் பதியலை. தேவர் பிரான் அவர் தான் வந்து, இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. பேசி கொண்டு இருக்கும்போது இப்படி சிறார் சங்கம் என்று செயல்பட்டு நின்று விட்டதை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது அவர் தான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார், செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உட்கார், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தான் வந்து இவர் தலைவராக வைத்து கொண்டு நம்ம வந்து தொடங்கலாம்னு ஒரு எண்ணம் வந்து அவர்கிட்டே அந்த முன்மொழிவை சொன்ன உடனே சரி அப்படின்னா. அப்புறம் அருண் பாரதி, இவர் நீண்டகால வந்துருங்க, நீண்ட காலமாக தெரிந்த தோழர், ஏற்கனவே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் அவர் இருக்கிறார். அப்போ செயலாளராக இவரை பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி, அடுத்து பொருளாளராக ஏற்கனவே நம்முடைய தோழர் பிரியதர்ஷினி. இப்போ இவங்க 3 பேரையும் கொண்ட ஒரு குழுவை வந்து நம்ம வந்து இணைய வழியிலேயே முடிவு பண்ணோம், தேர்ந்தெடுத்தோம். பேசி முடிவு பண்ண பிறகு தான் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசலாம்னு செய்யும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒன்று அப்படின்னா, அருண் பாரதியை கூட வந்து எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர் சங்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பில் தொடர்ந்து செயல்படுகிறார். தேவர் பிரான் எனக்கு தெரியல, தேவர் பிரான் அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக உடனடியாக ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவில் அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, இந்த சந்திப்பிற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் போட்டு அதற்கு ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி அந்த ப்ரொபோசலை முன்வைத்து எல்லோரிடம் ஒப்புதல் வாங்கி செலவு உட்பட எல்லாவற்றையும் மிக துல்லியமாக திட்டமிட்டார்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப துல்லியமாக திட்டமிட்டார். நம்ம வந்து பிரேமாவின் புத்தகங்களை கொடுப்போங்கிற திட்டம் கூட அவங்களுடைய இதுதான். அந்த புத்தகத்தையே கொடுப்போம் வர்ற எல்லாரும். நாருமநாதனுடைய சிறார் இலக்கிய பங்களிப்பை மாநிலம் முழுக்க தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக தான் அந்த புத்தகத்தையும் வாங்குவோம்னு சொல்லி பண்ணோம். அப்போ அந்த பேடு ரெடி பண்ணதில் இருந்து எல்லாமே வந்து அவருடைய இந்த குழுவினுடைய திட்டம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது, முக்கியமானது ஒன்று. ஒரு பெரிய பேனர், இந்த பள்ளியை அடையாளம் தெரிகிறதுக்காக ஒரு பேனர் ஒன்றையும் ரெடி பண்ணோம். அது எதிர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, பள்ளிக்கு எதிராக வெளியில் வைத்து கொள்ளலாம்னு. அது பள்ளிக்கு அருகில் இந்த மாதிரி எந்த பேனரும் வைக்க வேண்டாம், இங்கே எந்த பேனரும் வைக்க வேண்டான்னு பள்ளியில் இருந்து கேட்டுக்கொண்டதுனால அந்த பேனரை வந்து வைக்கலை. ஆனால் அந்த பேனர் அடித்து வேறு ரெடியாக இருக்குது இல்லையா, பேனரை அடித்து ரெடியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எந்த சிரமமும் பார்க்கக்கூடாது. சரோஜ் நினைவகம், காலையில் கெஸ்ட் ஹவுஸ் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சரோஜ் நினைவகத்தை பேசி அங்கே சாவி வாங்கி நேற்று இரவில் இருந்த வேறு இருக்கார். நேற்று இரவே அங்கே போய் தங்கி இருந்து காலையில் வர்றவங்களை ரிசீவ் பண்ணி இப்படியான தோழர்களினுடைய உற்சாகமும் உழைப்பும் தான் நம்முடைய சங்கத்தினுடைய வலிமை என்பது. அது இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இவ்வளோ நேரம் வள்ளியப்பன் சொன்னது வந்து இதுதான். இது எல்லா கிளைகளிலும் இப்படி ஒரு டீம் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக அடுத்த மாதத்திலே கூட ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க. நேரடியாக நம்முடைய ஒரு தோட்டத்திற்கு சென்று நாம் வந்து குழந்தைகளோடு உரையாடுவது, கதையாடுவது என்று ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க. அடுத்த இந்த மாதம் இது என்றால் அடுத்த மாதமே தொடங்கிடுச்சு கிளையினுடைய வேலைகள். எனக்கு வந்து என்ன உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கிளை மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது அப்படிங்கிறதும், அது மிக வேகமாக
செயல்பட தொடங்கி இருக்கிறது என்பதும் மிக உற்சாகமான ஒன்றாக கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அது மட்டும் இல்லை, முத்துக்குமார் சூடாமணியினுடைய அப்பா, அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தோடு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூடாமணி, முத்துக்குமார், அவங்களுடைய துணைவியார். முத்துக்குமார் எங்கே வெளியே போயிருக்காரோ? வாங்க. நம்ம தேவர் பிரானுடைய இணையரும் வந்திருக்கிறாங்க, சத்யா. அவங்களும் காலையிலேருந்து வந்து இங்கே காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து இங்கே தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டு, அவர்களுடைய குழந்தையும் சரி, குழலியும் யாழினியும் 2 பேருமே அவங்களும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இப்படி நம்முடைய சங்கம் என்பது குழந்தைகளுக்காக இருந்த நம்முடைய குடும்பமாக நாம் இதில் ஈடுபடும்போது சங்கத்தினுடைய பணி என்பதும் அது செய்யக்கூடிய வேலைகள் என்பதும் செல்லக்கூடிய தூரம் என்பதும் இன்னும் ஆழமாகவும் தூரமாகவும் அகலமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். அவர்களை பாராட்டி நினைவு பரிசினை கிளைக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தகங்கிறத விட கிளைக்கு வந்து இந்த புத்தகங்களை கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறோம். 3 பேரும் சேர்ந்து வாங்கிக்கிட்டோம். ஆமாம், வாங்கிக்கிடட்டும். யாரேனும் இந்த மௌனத்தை ஆமாம் சேதுபாலா முக்கியமாக அவரும் வந்து குறிப்பாக கிளையினுடைய அத்தனை வேலைகளில் ஈடுபடக்கூடியவர். அவர் ஒரு புதிய வரவு. இவருமே இப்போ எனக்கு திருநெல்வேலியில் இப்போ ஒரு வருஷமாக தான் பழக்கம். எல்லா இலக்கிய கூட்டங்களுக்கும் வர்றது, அவ்வளவு ஆர்வமாக அத்தனை கூட்டங்களிலும் கலந்து கொண்டு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர். தூத்துக்குடியிலையும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாரும்புநாதனை பற்றி ஒரு சின்ன புத்தகமே வெளியிட்டுட்டார். நாரும்புநாதரும் ஒரு நாரும் அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டார். அவர் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலும் அன்பினாலும். அதனால் அப்படிப்பட்ட தோழர்கள் வந்து இப்போ வந்து திருநெல்வேலியில் கூடியிருக்கிறார்கள். மிக சிறப்பான பணியை தொடங்குவார்கள் அப்படின்னு நம்புகிறேன். இந்த உத்வேகம், இந்த சந்திப்பு இங்கிருந்து செல்லக்கூடிய தோழர்களுக்கும் சரி, மற்ற கிளைகளுக்கும் இந்த ஒரு பரபரப்பை அல்லது இந்த நெருப்பை பற்ற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் வந்து இவங்களுக்கு வந்து யாரேனும் இந்த மௌனத்தை தகர்த்திருந்தால், கமலா பாஸினுடைய மிக முக்கியமான புத்தகம், தமிழில் நம்முடைய பொதுச் செயலாளர் சாலை செல்வம் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம், ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய புத்தகம், அதுக்காகத்தான். ஆண் உடல் பதின்ம பயணம், சாலை செல்வம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம், முக்கியமான புத்தகம். அதே போல் தமிழ் குழந்தை இலக்கியம் இன்றும் இனியும், காலையில் பேசும்போது சுகுமாரன் எழுதிய புத்தகமும், அப்புறம் நம்முடைய புத்தகம் நவீன தமிழ் சிறார் இலக்கியம் நோக்கமும் அதன் பாதையும். இந்த 4 புத்தகங்களையும் இந்த கிளைக்கு அதனுடைய பொறுப்பாளர்களிடம் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துடலாம். வாங்க, வெளியே பண்ணுவாங்க, அனைவருக்கும் இணைந்து கொடுத்துருவோம். வாங்க, நீங்களும் வாங்க தோழர். தோழர்களே, திருநெல்வேலியில் நம்மளுடைய கூட்டம் அப்படிங்கிறதுக்கு மிக அடித்தளமாக இருந்தது ரோஸ்மேரி பள்ளி வன்முறையும் நாங்குநேரி மாணவரின் வன்முறையும் தான். நாம் தொடர்ந்து பேச வேண்டிய விஷயமாக குழந்தைகள் மீதான வன்முறையும், குறிப்பாக குழந்தைகள் மீது தொடரும் ஜாதிய வன்முறையுமாக இருக்கிறது. இன்றைக்கு அதற்கான ஒரு இதுவாக வசந்தினியனின் நாடக விஷயமும் இருந்தது. வெவ்வேறு வடிவங்களில் நாம் வெவ்வேறு உரையாடல்களை அவரவர்களிடத்தில் தொடருவோம் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி கூற அருண் பாரதி அவர்கள் திருநெல்வேலி கிளையிலிருந்து வருவார்கள். மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் இங்கே இப்போ அருகில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, தூத்துக்குடி மாவட்டம் தானே? ஆமாம், கோவில்பட்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய காமநாயக்கம்பட்டியில் 34வது கிளை தொடங்க போகிறது என்பதை இந்த தருணத்தில் அறிவித்துக் கொள்கிறோம். பெரியவர்களிடமிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டிய வன்முறை கலாச்சாரம் இன்றைக்கு குழந்தைகள் வரையில் பரவி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குழந்தைகள் பற்றி ஒரு முக்கியமான உரையாடலை நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு மிக காலத்தின் தேவையாக கருதுகிறேன்.
இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாநில செயலாளர் தோழர் சாலை செல்வம் அவர்களுக்கும், மாநில தலைவர் உதயசங்கர் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை அழகாக ஏற்படுத்தி கொடுத்த எழுத்தாளர் ஆதி வள்ளியப்பன் அவர்களுக்கும் திருநெல்வேலி கலையின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதோடு மட்டுமில்லாமல் ஒரு அருமையான நிகழ்வை நடத்துவதற்கான இடத்தையும் கொடுத்து, நமக்கு தேவையான 2 வேளை உணவு, 2 வேளை தேநீர் கொடுத்து, போக்குவரத்தையும் வசதியும் செய்து கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளியின் மக்கள் தொடர்பு அலுவலர் தோழர் கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக உணவு பரிமாறியவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்தபடியாக காலையில் ரொம்ப அழகாக தன்னுடைய உளவியல் சிக்கல்கள் என்ற உரையை நிகழ்த்திய டாக்டர் ராமானுஜம் அவர்களுக்கும், ஓவியம் பற்றி ஒரு புதிய பார்வை ஏற்படுத்தி கொடுத்த ஓவியர் கார்த்திகா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அப்புறம் அழகான 9 கட்டுரைகளை சமர்ப்பித்து ஒரு மிகச்சிறந்த உரையாடலை இன்னும் சமூகத்திற்கு கொண்டு போய் நகர்த்தக்கூடிய 9 கட்டுரையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நோட்பேடையும் பேனாவையும் தன்னுடைய சொந்த செலவில் அச்சடித்து கொடுத்த எங்களுடைய கிளை தலைவர் தோழர் தேவரபிரான் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதோடு இந்த நிகழ்வு அழகாக நடத்த ஒத்துழைப்பு நல்கிய பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்களுக்கும், தோழர் சேதுபாலா அவர்களுக்கும், தோழர் முத்துக்குமார் அவர்களுக்கும், சூடாமணி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பட்டணத்தில் போதும் நூலை இலவசமாக கொடுத்து அனைவருக்கும் பகிருங்கள் என்று சொன்ன நண்பன் நாடக இயக்குனர் சந்திரமோகன் அவர்களுக்கு நன்றி. தோழர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த நிகழ்வை மிக அருமையாக பதிவு செய்திருக்கக்கூடிய ஐயா முத்தமிழ் கதிர் டிவி நிறுவனம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு விவாதிக்கப்பட்டதை செயலாக்கம் செய்வதன் மூலம்தான் இந்த கூட்டம் முழுமையான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த செயல்பாட்டை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். நன்றி.